வணக்கம், நான் டாக்டர் ராஜேஷ்கர், கதிர்வீச்சு புற்றுநோய் சிகிச்சை மருத்துவர். இது ரேடியேஷன் தெரப்பின்னு சொல்லுவாங்க. ப்ராடாக ரெண்டாக பிரிச்சு இருக்குங்க. ஒன்று எக்ஸ்டர்னல் பீம் ரேடியேஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிரேக்கி தெரப்பின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டர்னல் பீம் ரேடியேஷன் ஒரு வெளிப்புறத்துலேருந்து எக்ஸ்ரேஸை செயல்படுத்தி இந்த புற்றுநோய் செல்ஸில் அழிக்கிறதுங்க. அது லீனியர் ஆக்சிலேட்டர்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸ்டர்னல் ரேடியேஷன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேஷண்ட்டை அந்த கவுச்சில் படுக்க வச்சு மிஷின் அவங்கள சுற்றி ட்ரீட் பண்ணும். இன்ஃபேக்ட் டச் கூட பண்ணாது. இட்ஸ் அப்சல்யூட் பெயின்லெஸ் ட்ரீட்மெண்ட். இது எக்ஸ்டர்னல் பீம் ரேடியேஷன் லினாக்டில் கொடுக்கறது. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்கி தெரப்பின்னு சொல்லுவோம். பிரேக்கி தெரப்பின்றது இன்டர்னல் ரேடியேஷன். இன்டர்னல் ரேடியேஷன் இப்போ புற்றுநோய் ஒரு இடத்துல இருக்குது, வேற எங்கேயும் பரவலை, ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் இருக்குன்னா அந்த இடத்துலையே சில அப்ளிகேட்டர்ஸ் மாதிரி பொருத்தி அந்த புற்றுநோயை கம்ப்ளீட்டாக குணப்படுத்துறதுக்கு இது உதவுது. ஸோ அவ்வளோ முக்கியமான ஒரு ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் தான் இந்த பிரேக்கி தெரப்பி ட்ரீட்மெண்ட். தேங்க்யூ.